பேசுகிறதை என்னால் கேட்க முடிந்தது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார இல்லை இந்த உலகத்துக்குள்ளார ஒரு கூட்ட ஜனத்தை தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழுப்ப வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று வைராக்கியமாய் வரங்களை பெற்று ஊழியம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை எழுப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய தரிசனம். அதனால் நிச்சயமாக, ஏன்னா இன்றைக்கி இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவ கிருபை பெற்ற ஜனங்கள், தேவனிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அந்த ஒரே நோக்கம்தான் நம்ம ஊழியத்தின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு முறை என்னோடு பேசும்போது என்ன காரியத்தை பேசினார் என்றால், எலியா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் பேசினார். ஏன் கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை உருவாக்கி வைத்திருந்தார் என்றால், அநேக எலிசாக்களை உருவாக்க வேண்டும். எலியாட்ட ஆண்டவர் சொல்கிறார், உன் ஸ்தானத்தில் நீ ஒருவரை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லும்போது அங்கே எலிசாவை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அதே போல் உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அநேகரை உங்களைப் போல ஒரு ரிப்ளிகேஷன், உங்களைப் போல ஒரு ஜெராக்ஸாய் நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த ஆவியில் நீங்கள் பலப்படுத்துவீர்களானால் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து எப்படி 12 அப்போஸ்தலர்களை உருவாக்கினாரோ அதே போல் நாமும் இந்த தேசத்தில் வாழும்போது நமக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை நாம் பயன்படுத்த வேண்டும். அநேகருக்கு அந்த கிருபைகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். அளித்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஜெபிப்பவர்களை காட்டிலும் ஜெபிக்க உற்சாகப்படுத்தி மற்றவர்களை ஜெபிக்க வைக்கிறவர்கள் தான் உண்மையான ஜெப வீரர். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதனால் நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், சந்தோஷம். இன்னும் 4 பேரை சேர்ந்து ஜெபிக்க வைங்க. அவர்கள் மூலியமாக தேசத்தில் ஒரு பெரிய அசைவை தேவன் கட்டளையிடுவார். நாம் ஜெபிக்க 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 நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவ தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் என்னை அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே ரஷதூரிய ஹந்தரபா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை அக்கினியாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அருமையான பவுல் தீமோத்திடம் சொல்லும்போது, நான் பான பலியாக வார்க்கப்பட போகிறேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய பொறுப்பை அங்கே தீமோத்தியின் கரத்தில் அவர் கொடுத்து, நீ இந்த ஊழியத்தை சமயம் வாய்த்தாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் போதி என்று அங்கே அவர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை, கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை, உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபைகளை, வரங்களை எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் அதில் உற்சாகப்படுத்துறீங்க? ஏன்னா வரங்கள் எல்லாம் கர்த்தருடையது, அவர்தான் அதை கொடுக்க முடியும். ஆனால் நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை அனல் மூட்ட வேண்டும். இப்படிப்பட்ட கிருபையினால் கர்த்தரனை நிறைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகரை ஊழியமே வேண்டாம் என்று சொன்னவர்கள் மத்தியில் இன்னைக்கு அநேகர் எழும்பி தேவனுக்கென்று வைராக்கியமாய் வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஜெபராணி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், எஸ்தர் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், அருமையான ஆனி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். நன்றிப்பா. எல்லாரும் ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவர்கள், தீர்க்கதரிசி என்கிற நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். என்ன ஆசீர்வாதம்? ஆவியின் கிருபையினால், வரங்களினால் அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது தான் தீர்க்கதரிசியோட கிருபை, தீர்க்கதரிசியோட அபிஷேகமே அதுதான். வேதம் அதுதான் சொல்கிறது. தீர்க்கதரிசி என்கிறவன் புத்தி சொல்ல வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவன் பேச வேண்டும். இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்கள் மேலே வைக்கிறார். அநேகருக்கு நீங்கள் ஆறுதல் அளிக்கிற பிள்ளைகளாய் மாறப்போறீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்